காலிலேருந்து பாவம் சுற்றி வராங்க வீடியோவே எடுக்கல. நான் காலையில் யாருக்கும் மீன் வெட்டலையே. ஞாயிற்றுக்கிழமைனா இதை அவாய்ட் பண்ணிடலாம். அதான் அவாய்ட் பண்ண முடியாது. உங்களை வேணா அவாய்ட் பண்ணலாம். அதே எப்படி அதான் அவாய்ட் பண்ண முடியும்? 7 பேர் காசு யாது 7 பேர் உழைச்சிருக்கேன் நைட்டு ஃபுல்லாக ஒரு நாள் ஃபுல்லாக. நைட்டுனா வீட்டில் தூங்குனா அதில் ஒரு 6 மணிக்கு வா. இன்னும் கொஞ்சம் நாள் தான் இருப்போம். அதுக்கப்புறம் போய் உட்காந்துருவோம். அந்த நேரத்துக்கு கூட கொடுக்க 10 ரூபா வக்கீல் கிடையாது. ஏன் நான் ஒன்றும் வக்கீல் கிடையாது. வயசான போய் வாங்க என்ன சொல்கிறேன். இளமை வேற இளமை இருக்க வரைக்கும் தான் மீன் வெட்டினா அப்படியே போய் ஊரில் செட்டில் ஆகிடுவாங்க. அது வேற நம்மளுக்கு வேற ஆம்பளை பசங்கலாம் கிடையாது. மருமக வீட்டில் தான் தங்க போகுது. வேற வழி அவ்வளோதான். மருமகனையும் சரி ஒன்றும் கிடையாது. அவங்க ஒரு இடத்த சேர்த்து வச்சுட்டு நீ மோன உட்காந்துரு தூக்கி போட்டு எடுத்துன்னு போவேன். எப்படி தூக்கி போட்டு எடுத்துன்னு போங்க. அவ்வளோதான். உங்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்துருவேன். என் கிட்ட இருக்க வேண்டியது இருக்கும். நீங்கள் என்ன கிடையாது. பொம்பளை பிள்ளைங்க எவ்வளோ மேலு ஆம்பளை பிள்ளைங்க விட. நாங்களாம் முன்னாடியே உசாரம் தான் இருக்கிறோம். எல்லாரையும் உசாரம் தான் இருக்கிறோம். போய் வரீங்க மீன் கலைஞரை பிடிச்சி போகணும். நான் போய் வந்து கேட்குறியா? இதுதானே கேட்குறான். அது கூட எல்லாரும் கேட்பாங்க. பாயம்மா மட்டும் தான் கேட்க முடியும். ரொம்ப நாள் கழிச்சு இப்பதான் வியாபாரம் பண்றாங்க. என்னன்னா இதெல்லாம் வித்து எங்களுடைய யூடியூபர் கொடுக்கணும். ஒரு தலைலாம் இருக்காதுங்க. நான் முதல்ல அவங்களெல்லாம் கொடுத்துருந்தோம். ஒருத்தவங்க 3 தலை கேட்டுருங்க. அதான் பசங்க போய்க்கிறானுங்க. அவனுங்க எல்லாம் விற்றதுக்கு அப்புறம் தான் மிச்சமாக இருந்தால் தான் கொடுப்பேன். இப்போதுக்கு யாரும் கொடுக்க முடியாது. எங்கே எடுத்துரு இது நாங்கள் போய் வெட்டிட்டு எடுத்துருமா. இது அவன் தான் இனிமேல் வராது மீன். இங்கே மீன் வரீங்க பாருங்க. இல்லைம்மா தலையெல்லாம் வந்து விற்றதுக்கு அப்புறம் தலை அவங்க எப்போ கடாங்க கேளுங்க. அவங்க வந்து இல்லை ஏற்ற கேட்டாங்க. எங்க இல்லையா பசங்க எல்லாம் கட்டி கொடுத்துட்டாங்க. போய் இப்ப கை அடிபட்டுருக்குல்ல. அதனால அவங்க கூட இப்ப இருக்கிறேன். அவங்க கூட நான் ஜீவாகிட்டே சொல்லி வாங்கி வந்துட சொல்லுவேனே. இல்லையே தலை வரா இனிமே வராது. இதை கொடுத்ததுக்கு அப்புறம் தான் தலையை கொடுக்க சொல்ல முடியாது. அவனுக்கு வீடு எடுக்க போயிடான் அந்த கடையில். அதனால தான் போடுறவங்க தான் முக்கியமாக தேவைப்படும். அதெல்லாம் பெரிய விஷயமா. மீன் வாங்க வந்துச்சு பெரியா போய் வீட்டில் போய் வாங்கி அனுப்பிச்சு விட்டா எல்லாம் யார் எல்லாம் குழந்தைங்க தான். ஓகே அதுக்கெல்லாம் ஒரு மணி போச்சு மீனே வச்சு அதான் தலை வெட்டணும்னா காசு வராது. ஒரு மீன் இங்கே பாரு கூலி கிடையாது. தலை இவங்களுக்கு தலை வந்தா நான் ஒன்றா வரலையாது மொத்தம் ஆனால் இந்த எனக்கு போய் மச்சான் மணியாவது நான் கிளம்புற சொல்லுச்சான். மீன் சூப்பராக இருக்குங்க. அவ்வளோலாம் இல்லை. இருங்க வந்துட்டு அவங்க போய்க்கிறாங்க. வரேன் இது ஆமே தேவா மீன் இப்படி கூட தான் நிற்கும். இது ஏறி ஆல்ரெடி மீன் சாப்பிட்டான மீன். இது மடக்கட்டல் மீன் வந்து குழம்புல நல்லா இருக்கும், மொத்தம் நல்லா இருக்கும். ஆமா என்னன்னா ஸ்லைஸா போட உடைஞ்சிடும். சதை சாப்பிட்டா இருக்குல்ல
என்னங்க பாறை வெட்டணுமா நீங்க வெட்டுவீங்களா? சனெல்லாம் வரல பாஸ், சனெல்லாம் அங்கே விட்டாச்சு, உள்ளே விட்டாச்சு, எல்லாம் அது காலையிலே போயிடுச்சு எல்லாம். ஏன்னா வரது வாய்ப்பு இல்லை. என்ன பண்ற? செட்டில் மீன் வரல, யாரும் மீன் வெட்டுறா? நாங்கள் சொல்றது ஒரு மணி நேரம் வெட்ட போறாரு, அது போக போறாரு. முஸ்ரீ யாரும் எதுவும் பண்ண மாட்டாங்க. தலை கட்டி தரல போவாரு, அவ்வளோ வந்து செல்வனா இல்லையா, செட்டிங் பண்ணாரு தலையா செல்வனா. வரல, அவங்க யாரும் வரல. போவாங்க இல்லை எனக்கு போனேன் ஒய்ஃபு வாங்கிட்டு என்ன வாங்கிட்டு வீடியோ போறாங்களா, அது இவ்வளோ டைம் பண்ண முடியா? புரோஜனமே கிடையாது. அதான் போறேன் போறோம்னு சொல்லிட்டு பைக் இதில் போயிட்டு எங்கள் மீன் தூண்டி மீன் ராஜா இது அந்த வீடியோ காட்டுறீங்க, கடை வீடியோ காட்டுறீங்க, அதுதான் பண்ணுறேன். எப்படி ராஜா நான் நின்னா வீட்டுக்கு போகிறேன் அனுப்பிச்சு விட்டு அந்த மோட்டர் இல்லை போய் திரும்பி உள்ள ஒரு காசு காசு இல்லாம அப்படியே போய் பேக் எல்லாமே அதான் செக் பண்ண சொல்ல பேக்ல சூலா இருக்குல்ல சூலா இருக்குல்ல
போயிட்டு வந்த காலையில் வந்து போல